பரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளேன் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் ஒன்றன் அருள் ஏதறிகின்றிலே நம்புயாதன தம்பிகையே. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பனிமின் கண்டீரமராவதி ஆளிகைக்கே. ஆளிகை குந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளிகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூலிகைக்கென் குறையின் குறையே என்று முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணிதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதி நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். மூவர்க்கும் முதற்பொருளாய் முத்தொழிற்கும் வித்தாகி நாவிற்கும் மனத்திற்கும் நாடறிய பேரறிவாய் தேவர்க்கும் முனிவர்க்கும் சித்தர்க்கும் நாகர்க்கும் யாவர்க்கும் தாயாகும் எழிற்பறையை வணங்குவாம் என்று அபிராமியுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு அபிராமிப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி நூலினுடைய 36 முதல் 40 பாடல்கள் வரை உள்ள அந்த பாடல்களுடைய பொருளை நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏற்கனவே 31வது பாடலிலிருந்து 35வது பாடல் வரை யமனை பற்றிய செய்தியை சொன்னார். அந்தகன் கை பாசத்தில் இருந்தவனை ஆண்டு கொண்டாய், அந்த காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது யமவாதனை என்பதையும் யமனுடைய அந்த கடுமை எப்படி இருக்கும் என்பதை அவ்வாறு இருக்கின்ற போது தன்னை காக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்தவர். அடுத்து 36வது பாடலில் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளி ஆகியிருக்கும் உண்டன் அருள் ஏதென்று அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே என்று அம்பிகையை ஒரு அடைமொழி சொல்லுகிறார். அம்புயம் என்று சொன்னால் தாமரைப்பூ, தாமரைப்பூவிலே இருக்கக்கூடியவள் அம்புயாதனத்து அம்பிகையே. நம்முடைய படங்கள்லாம் பார்க்கிறோம், சரஸ்வதியாக கலைமகளும் தாமரையில் அமர்ந்திருக்கிறாள், அலைமகளாகிய லக்ஷ்மியும் தாமரை மலரின் மேலே நின்று கொண்டிருக்கிறார். மலைமகளாகிய அம்பிகையும் தாமரை பூவின் மேலே அமர்ந்திருப்பதாக நம்ம சொல்லுகிறோம். அதுதான் இங்கே பொதுவாக அழைக்கிறார். அம்புயாதனத்து அம்பிகையே, தாமரை பூவில் அமர்ந்திருக்கும் தேவியே. பொருள் சொன்னால் உலக பொருள்கள் இருக்கலாம். இதை 2 விதமாகவும் பொருள் செய்யலாம். பொருள் என்பது இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற
இந்த உலகத்திலே அனுபவத்துக்கு உள்ள பொருள்கள், எல்லா பொருள்கள், மனை, வீடு, வாசல், தோட்டம், துறவு, மனைவி, மக்கள், குழந்தைகள், இப்படி எல்லா வகையான செல்வங்களும், அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்திருப்பவள் அம்பிகை தான். அதனாலே அந்த பொருள்களாகவே அம்பிகை நமக்கு இருக்கிறாள். அந்த பொருள் முடிக்கும் போகமே, அந்த பொருள்களை எல்லாம் நாம் அனுபவித்ததினாலே வருகின்ற இன்பம், ஆனந்தம் இருக்கிறதையா, அந்த ஆனந்தமும் அம்பிகை. அரும்போகம் செய்யும் அருளே, அந்த பொருள்களினாலே நாம் அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்திலே, இன்ப ஆனந்தத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய மயக்கம், மருள்னு சொன்னா இந்த மாயையினால் ஏற்படக்கூடிய மயக்கம், இன்னது என்று சரிவர புரியாமல் ஒன்றை மற்றொன்றாக எண்ணி மயங்குகின்ற அந்த மயக்கம், அல்லது ஒன்றிலே அதிகமாக ஈடுபட்டு அதன் மீது மிகுந்த விருப்பத்தோடு அதிலே மயங்கி போவது. இப்போ தற்காலத்துக்கு உதாரணம் சொன்னா, நம்ம வச்சிருக்கிற செல்லு, இந்த செல்லுக்கு அடிமைப்படாதவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை. செல் என்ற ஒரு பொருள், அது நமக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்கிறது. நமக்கு நினைக்கிற பாட்டை கேட்க முடியுது, நினைக்கிற செய்தியை பார்க்க முடிகிறது, எப்போதோ நடந்த செய்திகளை எல்லாம் நம்ம அதில் தெரிந்து, உலகத்தின் ஒரு மூலையில் நடக்கிறது நம்ம இங்கிருந்த மேனிக்கே பார்க்க முடிகிறது. இப்படி அது நமக்கு ஆனந்தம் தருகிறது. ஆனால் அதிலேயே மயங்கி போய் பல பேர் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அது போகம் செய்யும் அருள். அப்போ அதுவும் அந்த மயக்கமாகவும் அவள் இருக்கிறாள். அந்த மருளில் வரும் தெருளை இதை பார்த்து பார்த்து அனுபவிச்சு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு தெளிவு ஒரு நாளைக்கு நமக்கு ஏற்படுகின்றது இல்லையா? அந்த தெளிவு, அந்த ஞான தெளிவும் அவளே தான். என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாய். இப்போ இவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய உள்ளத்திலே இது போன்ற மயக்கங்கள் எதுவும் ஏற்படாமல், இது போன்ற குற்றங்கள், இருள்னு சொன்னா அது அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அஞ்ஞானங்கள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் அந்த ஞான தெளிவோடு இவையெல்லாம் பொய்ப்பொருள்கள், இவையெல்லாம் நிலையற்ற பொருள்கள், இதனாலே கிடைத்த இன்பம் என்பது நிரந்தரமான இன்பம் அல்ல. நிரந்தரமான இன்பம் என்பது அம்பிகையினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவருடைய கருணையினாலே நாம் முக்தி பேறு அடைவதுதான் நிலையான இன்பம் என்கின்ற அந்த ஒளி வெளி, அந்த ஞானத்திற்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படணும். அதை தனக்கு ஏற்பட்டதாக அவர் சொல்லுகிறார். வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளி ஆகியிருக்கும் உன்றன் அருள் ஏது அறிகின்றேன். இந்த ஞான தெளிவு எனக்கு ஏற்பட்டிருக்கே, அது எதனால் ஏற்பட்டதுனால, நான் நூல்களை படித்ததுனாலையோ அல்லது பெரியோர்களை அணுகி இது பண்ணதுனாலே இல்லை. இறைவனுடைய அருள் இருந்தால் தான் எதுவுமே கிடைக்கும். நம்முடைய சித்தாந்த சாத்திரம் அதைத்தான் சொல்கிறது. எந்த ஒரு செயலும் இறை அருள் இல்லாமல் நம்மால் நடைபெறாது. ஆனால் நம்ம மயக்கத்தில் இருப்பதனாலே, அறியாமையில் இருப்பதனாலே, அது ஏதோ நல்லது நடந்தால் நம்முடைய முயற்சினாலே நடந்தது என்றும், கெட்டது நடந்தால் ஏதோ யாரோ செய்த தீவினையினாலே நடந்தது என்றும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒரு செயலும் நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப இறைவனாலேயே நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவில் கொள்ளணும். அப்படி செய்தால் நமக்கு மயக்கம் என்பது ஏற்படாது. அதை இங்கே சொல்லுகிறார். ஒளிவெளி ஆகியிருக்கும் உன்றன் அருள், உன்னுடைய அருள்னால தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் மயக்கம் தருவன, இதெல்லாம் நிலையற்றன என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று 36வது பாடலில் சொல்கின்றவர் அம்பிகையினுடைய அந்த திருமேனியுடைய அழகை முதல் பாடல் 2வது பாடல்களிலேயே சொல்லியிருக்கிறாரு. இங்கே மீண்டும் ஒரு முறை அவள் எங்கு இருக்கிறாள், அம்பிகை எங்கு இருக்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது அவளுடைய கையிலே இருக்கக்கூடியவையும் அவளுடைய மேனியில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை புகழ்ந்து அவள் சிவபெருமானுடைய இடது பாகத்திலே இருப்பவள் என்பதை சொல்லுகிறார். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் வண்ண மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் 8 திக்கே அணையும் திருவுடையானிடம் சேர்பவளை. இதை முதல்ல எடுத்துங்க. 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளை. 8 திக்கையே அணிகிறாராம். யார் அணிவது என்று சொன்னால் சிவபெருமான்
திசைகளையே ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு பேரு திகம்பரன், சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. திக் அம்பரன். திக் என்று சொன்னால் திசை, அம்பரம் என்று சொன்னால் ஆடை. திக் அம்பரன், திசைகளையே ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவன் சிவபெருமான். அவனுடைய இடதுபாகத்திலே சேர்பவள், இடது பக்கத்திலே இருக்கக்கூடியவள் அம்பிகை. இந்த திகம்பரன் என்று சொல்கின்ற வார்த்தையை சமண சமயத்தில் 2 விதமான பிரிவுகள் உண்டு. ஒன்று ஸ்வேதாம்பரர் என்று வெண்மையான ஆடையை உடுத்துபவர்கள் என்பது. மற்றொன்று திகம்பரன் என்று சொல்லக்கூடிய ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடியது என்பது. 2 வகையான பிரிவு சமண சமயத்தில் இருக்கிறது. நம்ம திருநாவுக்கரசர் புராணத்தை பார்க்கின்ற பொழுது அந்த செய்தியை பார்த்தோம். சமண சமயத்தில் அந்த ஆடைகள் இல்லாத, ஆடையே அணியாத பிரிவிலே திருநாவுக்கரசர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். திகம்பர சமண துறவியாக அவர் இருந்திருக்கிறார் என்பது. அந்த மாதிரி ஆடை, திசைகளையே ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் திருவுடையான். ஞானசம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி பதியத்தில் தான் சொல்லுவார், நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை என்பர். சிவபெருமான்கிட்ட செல்வம் போய் சேரலையா, ஏன்னா அவனே செல்வம். திருநின்ற ஊர்னு ஒரு தலம் இருக்கு மாயாவரம் பக்கத்துல. அந்த தலத்துல இலக்குமி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகி செல்வங்களை தரக்கூடிய அந்த உயர்நிலையை பெற்றுக்கொண்டார். அப்போ லட்சுமிக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை, அந்த பெருமையை வழங்கியவர் சிவபெருமான். அப்போ அவருக்கு செல்வம் அவரிடத்துல இருக்காருன்னா அவரே செல்வம். அவருக்கு வேறு செல்வம் வேண்டியதில்லை, வேற நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அவரே முழுக்க செல்வம். அதான் திருவுடையான். எல்லா செல்வங்களும் நீக்கமர நிறைந்தவர். மற்றொரு செய்தி நமக்கு தெரியும், சிவபெருமானுடைய நண்பன் என்று சொல்லக்கூடியவர் குபேரன். அந்த குபேரனிடத்திலே தான் நவநிதிகளையும் பெருமான் கொடுத்து அவைகளை பாதுகாக்கும்படியும் அவைகளை வேண்டுகின்ற அன்பர்களுக்கு வழங்கும்படி ஒரு ஆணை பிறப்பித்து குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக ஆகிறான் என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அப்போ சிவபெருமான் திரு உடையவன், எல்லா செல்வங்களும் அவனிடத்திலே இருக்கு. அப்பேற்பட்டவனுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடியவளான அம்பிகை, அவ கையிலே என்ன இருக்கிறது? கைக்கே அணிவது கண்ணலும் பூ. கண்ணல் என்று சொன்னால் கரும்பினுடைய சாற்றுக்கு கண்ணல்னு பேரு. இங்கே கரும்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். அம்பிகை ஒரு கையிலே கரும்பை ஏந்தி இருக்கிறாள், மற்றொரு கையிலே பூவும். இது நம்ம பார்த்திருக்கிறோம். முதல் பாடல், 2வது பாடல்லே நம்ம பார்த்திருக்கிறோம். அம்பிகை கரும்பு வில்லினையும் மலர் பஞ்சபானம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான மலர்களையும் பானமாக அம்பாக கையிலே வைத்திருக்கிறாளாம். இது எதனாலன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். சிவபெருமானை தவத்திலே இருக்கின்ற பொழுது அவர் தவத்தை கலைத்து அவரை மோகத்திலே ஈடுபட செய்வதற்கு மன்மதன் முயற்சி செய்து அந்த கரும்பு வில்லை வளைத்து மலரன்களை அவர் மேலே ஏவுகிறான். ஆனால் அவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணினாலே மன்மதனை எரித்து விட்டார். ஆனால் பின்னாடி அம்பிகையை பார்த்தவுடன் அவர் தவத்தை விட்டுவிட்டு அம்பிகையின் மீது பற்று கொண்டார், ஆசை கொண்டார். அப்போ தோற்று போன மன்மதனுடைய அந்த கரும்பையும் கரும்பு வில்லையும் பஞ்சபானத்தையும் அம்பிகை தன் கையிலே எடுத்துக்கொண்டாள் என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியிலே சொல்லுகிறார். ஒரு அற்புதமான கவித்துவமான பாடல் ஒன்று அதிலே வருகிறது. அப்படி கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கரும்பு வில்லும் பஞ்சபானமும் அவள் கையிலே இருக்கிறது. கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. அவள் மார்பிலே வெண்மையான முத்து மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாள். இது மெய்க்கே என்று போட்டிருக்க. மெய்ன்னு சொன்னா உடம்பு, மெய்க்கே அணிவதுன்னா முத்து மாலையை உடம்புல எங்கே அணிவார்கள்? கழுத்தில் தான் அணிவார்கள். அதனால அவருடைய மார்பகத்தின் மேலே அவருடைய வெண்முத்து மாலை தொங்குகிறது. விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவை.
அவருடைய இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடியது பலவிதமான மணிகள் எல்லாம் கோர்க்கப்பட்ட மேகலை என்று சொல்லக்கூடிய, நம்ம ஒட்டியானம்னு சொன்னால் புரியும், நல்லா இருக்கும். ஒட்டியானம்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். அதை மேகலை என்று பழைய தமிழ் வழக்கிலே மேகலை என்று சொல்லுவார்கள். அது தங்கத்தால் செய்யப்பட்டு நல்ல வைர வைடூரியம் மாணிக்க மரகத கற்கள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டு எப்படி புரிய மாதிரி சொன்னால் பெல்ட் மாதிரி, ஜஸ்ட் ஆண்கள் அணிகின்ற பெல்ட் மாதிரி பெண்களுக்கு இடையிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அது மேகலை என்பது. அந்த ஆபரணத்தை அணிந்திருக்கிறாள். பைக்கே அணிவது, விடா அரவின் பைக்கே அணிவது என்பது நம்ம இங்கே இடுப்பு புறத்தில் ஆடை அணிகின்ற, சேலை கட்டுகின்ற அந்த இடத்துல சேலைக்கு மேலாக அணிந்து கொள்ளக்கூடியது பன்மணி கோவை. அணிந்திருக்கும் சேலை என்பது பட்டினாலே ஆன சேலை. அது லலிதா சகஸ்ரநாமம் சிவந்த பட்டாடையை அணிந்திருப்பவள் என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே அவள் சிவந்த நிறமுள்ள ஒரு பட்டாடையை இடுப்பிலே அணிந்திருக்கிறாள். அதற்கு மேலாக பல மணிகளால் கோக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு மேகலை என்ற ஒரு ஆபரணத்தையும் அவள் அணிந்திருக்கிறாள். அவள் சிவபெருமானுடைய திசைகளையே ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்கிறாள் என்று 37வது பாடலிலே அதை அவள் இருக்கும் இடம் எங்கே என்பதை தெரிவுபடுத்துகிறார். 38வது பாடலில் வருகின்ற பொழுது, நாம் உயர்வு பெற வேண்டும், அமராவதி ஆளுகை கேள்கள், சொர்க்கத்தை பெற வேண்டும் அல்லது மேல் உலகங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு உபாயம் சொல்லுகிறார். நம்ம இம்மை நலங்கள் மறுமை நலங்கள்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும், 16 செல்வங்களும் பெற வேண்டும் என்றெல்லாம், நல்ல உடல் நலமத்துடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொல்லுகின்றோமே, அதையும் பெறணும். இறந்த பிறகு நாம் மறு உலகத்திலே சொர்க்க போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இரண்டிற்கும் ஒரே ஒரு வழி, அம்பிகையினுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுதல், அம்பிகையை வணங்குதல். அதே 38வது பாடல் சொல்கிறார், பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. நீங்கள் அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமியை கும்பிட்டு அப்படி இப்படி எல்லாம் அலைஞ்சு தேட வேண்டாம். அம்பிகையை வணங்கினால் அதிக நலம் பெறலாம்னு பாரதியோட சொல்லணும். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதி சொல்லுவான். அந்த மாதிரி அம்பிகையினுடைய திருவடிகளை, அவளை பனிமின் கண்டீர், அவருடைய திருவடிகளை வணங்கினீர்கள் என்றால் அமராவதியும் கிடைக்கும். அதாவது மறுமையிலே சொர்க்காதி போகங்கள் கிடைக்கும். மறுமையிலேயே அது கிடைக்கும் அப்படின்னா இம்மேலே இன்றைய உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான பொன்னும் பொருளும் மற்ற சுகபோகங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மறைபொருள். அப்போ அவள் எப்படிப்பட்டவள்னா, பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும், அவளுடைய மேனியே சிவந்த அந்த பவளமான கொடிமரத்திலே இருக்கக்கூடிய சிவந்த செவ்வாய், அவளுடைய வாய் அதரம் என்பது சிவந்த நிறமாக இருக்கிறது. கோவை பழத்தினுடைய சிவப்பு என்று சொல்லுவார்கள். பவளக்கொடி என்று சொல்லும்போது இது இன்னொரு நயம் சொல்லலாம். சிவபெருமான் பவளம் போல் மேனி கொண்டவன். அவனுடைய அந்த பவளக்கொடி ஆகிய அந்த சிவபெருமானுடைய திருமேனியிலே கொடி போல் வளர்ந்திருக்கக்கூடியவள். அவளுடைய வாய் சிவந்ததாக இருக்கிறது. பனிமுறுவல் தவள திருநகை, அவள் சிரிக்கின்ற பொழுது அவள் வாயிலே இருக்கக்கூடிய இந்த வெண்மையான பற்கள், தவளம் என்று சொன்னால் வெண்மையான சிரிப்பு, திருநகை. திருநகை என்பது சிரிப்பு, அதாவது குமிழ் சிரிப்புன்னு அப்பரடிகள் சொல்வார். நடராஜ பெருமானை சொல்லுகின்ற போது கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அம்பிகை அடியார்களை பார்த்து அடியார்களுக்கு ஒரு குமிழ் சிரிப்பு சிரிக்கிறாளாம், புன்முறுவல். அதை இங்கே பனிமுறுவல்ங்கிற, பனி என்று சொன்னால் குளிர்ச்சியானது, அருள் செய்யக்கூடிய, வேண்டியதை தரக்கூடிய குளிர்ச்சியான அந்த புன்முறுவலை அவள் செய்கிறாள். அவளுடைய அந்த
சங்கரனை துவளப்பெறுது துடியடை சாய்க்கும் துணைமுலை. தன்னுடைய அற்புதமான திருமேனியின் அழகாலே பெருமானுடைய மனதை வசீகரம் பண்ணக்கூடியவள். அப்படிப்பட்ட அம்பிகையுடைய திருவடிகளை நாம் வணங்கினால் அது அமராவதியின் ஆளுகையை கொடுக்கக்கூடியது என்றால், இக்காலத்தில் இப்பொழுது பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களையும் போகங்களையும் கூட நமக்கு கொடுக்கும் என்று இகபர சௌபாக்கியம் பெறுவதற்கான வழியை பட்டர் இங்கே காட்டுகிறார். அதற்கு அடுத்து 39வது பாடலில் மீண்டும் மரண பயத்தை பற்றி ஒரு செய்தி சொல்றார். மரணம் பயம் வேண்டாம் என்பதற்கு என்ன காரணம்னு சொன்னா, அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் யமன் கிட்டக்க வரமாட்டான். அப்பரடிகள் திருநீற்றை பற்றி சொல்கின்ற பொழுது, யார் திருநீற்று இருக்கிறானோ அவன் பக்கத்துல போகாதீங்கன்னு யமன் தன்னுடைய தூதர்களுக்கு சொல்லுவானாம். யாராவது நெற்றியிலே திருநீர் அணிந்திருந்தால் அவனிடத்திலே போய் அவன் உயிரை எடுப்பதற்கு அவன் அருகே போகாதீர் என்று யமன் தன்னுடைய வேலையாட்களுக்கு சொல்லுவதாக சொல்லுவார். அப்படி அம்பிகையினுடைய அந்த கடைவிழி பார்வையானது யம பயத்தை போக்கும். சிறப்பான வாழ்க்கைக்கு, இந்த ஆளுகைக்கு அப்படின்னு இங்க சொல்லுகிறார். ஆளுகைக்குன்னாக்கா எல்லாவற்றையும் ஆட்சி செய்கின்ற, எல்லாவற்றையும் ஆளுகின்ற, எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் இருக்க, அந்த ஆற்றலுக்கு அம்பிகையினுடைய அடித்தாமரைகளை நாம் பற்றி கொண்டால் அவள் எல்லாவற்றையும் தருவாள். சகல செல்வங்களும் தரும் அப்படின்னு அபிராமி பதிகத்திலே சொல்லுவார். எல்லாவற்றையும் தரக்கூடியவள் அம்பிகை. அவளுடைய அடி தாமரைகள் அதை பற்றி கொண்டால் போதும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவளுடைய விழியின் கடை, அவளுடைய அருள் பார்வை இருந்தால் யம பயம் போகும். யமனாலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும். இதையெல்லாம் எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நான் செய்த தீவினைகள் தானே ஒழிய உன்னுடைய குற்றம் ஏதும் இல்லை. அம்பிகை திருவாசகத்தில் ஒரு மாணிக்கவாசகராக சொல்லுவார், மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படிம்பார். சுவாமி பொட்டி பொட்டியா எல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா நிற்கிறான். ஆனா நம்ம போய் வாங்கிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவார். மூலப்பண்டாரம் வழங்குகிறான். பண்டாரம்னாக்க பெரிய நிதி, ட்ரெஷரி. சுவாமி மூலப்பண்டாரம், அனைத்தும் அவனிடத்துல இருக்கு. அவனை போய் நம்ம வணங்கி அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் அவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பான். ஆனா நம்ம யாரும் போகல. மூலப்பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினேன்னு திருவாசகம். அதைத்தான் இங்க சொல்கிறார். மூழ்கைக்கு என் குறை நீ கொண்டு, உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஆளுகையை பெறவும் நான் பண்ணல. அந்தகனுடைய அந்த சீற்றத்திற்கு நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம் நான் பண்ணின குறை, என்னுடைய தவறு தானே ஒழிய உன்னுடைய குறை இல்லை. நான் என்ன செஞ்சிருக்கணும், உன்னுடைய திருவடியை பற்றி இருந்தால் நீ அவைகளை நீக்கி என்னை பேரானந்தத்திலே நினைக்க செய்திருப்பாய் என்று முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலை. இந்த அபிராமி எந்தாதியில பெரிய பெரும் பாடல்கள் எல்லாவற்றிலும் அம்பிகையை தனித்து அவர் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சொல்றார். மற்ற இடங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடு சேர்த்து சேர்த்து தான் அந்த நயத்தை சொல்லுவார். இங்கே சொல்லுகின்ற நயம், முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில். முப்புறங்களை எரித்த வரலாறு நமக்கு தெரியும். 3 அசுரர்கள் இரும்பு கோட்டை, தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை என்று 3 கோட்டைகளை சிவபெருமானத்திலே தவம் செய்து வரமாக பெற்று 3 கோட்டைகளும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் ஒன்றாக இருக்கின்ற போது ஒரு அம்பினாலே அவைகளை எரிக்க வேண்டும். அதுவரையில் தங்களுக்கு மரணம் இல்லை, தங்களுடைய கோட்டைக்கும் மரணம் இல்லை என்ற வரத்தை சிவபெருமானத்திலே பெற்றார்கள். வரம் பெற்ற பிறகு அந்த அரக்கர்களுக்கே உரிய குணம், மக்களை எல்லாம் ஹிம்சித்தார்கள். அந்த 3 கோட்டையும் ஆகாயத்திலே பறக்கும். 3ம் அப்படியே கீழே இறங்கி கீழே நசுக்குண்ட மனிதர்கள், வீடுகள், மற்ற இதுகள் எல்லாவற்றையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். இப்படி அந்த இருந்தது. தேவர்கள் பெருமானிடத்திலே போய் விண்ணப்பம் செய்தார்கள். அந்த 3ம் ஒரு நேர்கோட்டிலே வர வேண்டும்.
அப்படிப்பட்ட போது ஒரு அம்பினாலே அவைகள் எரிக்க வேண்டும் என்பது வரம். அதனால அதை அவர் செய்தாராம். இந்த வரலாறு நம்ம விரிவாக நம்ம பார்த்துருக்கணும். எல்லா மாணிக்க வாசகர்லேருந்து ஞானசம்பந்தர் அப்புறம் எல்லோருமே அந்த முப்புறம் எரித்தது அப்படிங்கிற செய்தியை பாடியிருக்கிறார்கள். திரு அதிகை என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில், அந்த ஊரில் தான் அந்த முப்புறங்கள் எரிக்கப்பட்டதாக சிவபெருமான் வீரட்டம் 8 வீரச் செயல்களை செய்திருக்கிறான். அதில் ஒரு வீரச் செயல் இந்த திரிபுரங்களை எரித்தது. அது எரித்த இடம் என்பது நமக்கு பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு அதிகை என்று சொல்லக்கூடிய தலத்திலே தான் அந்த வீரச் செயல் நடந்தது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி முப்புறங்கள் மாளிகை என்று சொன்னால் அழிப்பதற்கு அம்பு தொடுத்த வில்லான் சிவபெருமான். அவன் பங்கில் வானுதலை, அவனுடைய உடல் பாகமாக இருக்கக்கூடிய வானுதல்னு சொன்னால் ஒளி வீசுகின்ற கண்களை உடையவள் என்று அம்பிகையை பாராட்டுகிறார். அதற்கு அடுத்து 40வது பாடலில் வரும்போது அந்த வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை என்று அம்பிகையை பாராட்டுகிறார். வானுதல் கண்ணி ஒளி வீசுகின்ற அந்த கண். அம்பிகைக்கும் முக்கண் உண்டு. ஏன்னா பெருமானுக்கு இடப்பாகமாக இருப்பதனாலே அம்பிகைக்கும் முக்கண் உண்டு என்று சொல்லப்படுகிறது. கவி காலமேகம் என்று நினைக்கிறேன், சரியா எனக்கு நினைவில் இல்லை. காலமேகம் ஒரு பாட்டு பாடுகின்ற போது சிவபெருமானை பற்றி பாடுகின்ற போது ஒரு நிந்தாஸ்துதி என்று சொல்லக்கூடிய கிண்டல் செய்வது போல ஒரு பெருமையை சொல்லுகின்ற ஒரு பாடல் என்று சொல்லுவார். அதில் சொல்கின்ற போது திரு சிவபெருமானை அரக்கன் அப்பன் என்று சொல்லுவார். அரக்கண்ணு தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். நமக்கு 3 கண்ணுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுக்கு 3 கண், அம்பிகைக்கு 3 கண், விநாயக பெருமானுக்கும் 3 கண் உண்டு அப்படின்னு சொல்றது. அப்போ அரைக்கண் அப்பன் என்று சிவபெருமானை ஏன் சொல்கிறார் அப்படிங்கிற போது 3 கண்ணு. ஆனால் அம்பிகை இடப்பாக்கம் வந்து விட்டதுனால அவளுக்கு இடக்கண்ணு போயிடுச்சு. நெற்றி கண்ணிலையும் பாதி கண்ணு போயிடுது. அப்போ அவள் வாங்கிட்டு போயிடுறாளாம். அப்போ வலது பக்கம் இருக்கிறது மட்டும்தான், வலது பக்கம் இருக்கக்கூடிய வலக்கண்ணும் நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய பாதியும் தான் சிவபெருமான இடத்துல இருக்கு. ஆனால் அந்த வலக்கண் வந்து சிவபெருமானுடைய சொந்த கண் இல்லையாம். ஏன்னா கண்ணப்பர் வந்து அவனை ஆட்கொள்கின்ற பொழுது அந்த வலது கண்ணிலிருந்து இரத்தம் வடிய செய்தார். அவன் தன்னுடைய வலது கண்ணை பெயர்த்து சிவபெருமானுக்கு பூர்த்து அதை ஒட்டினான் அப்பினான் என்பது நம்ம வரலாற்றில் பார்த்தோம். அப்போ அவருடைய சிவபெருமானுடைய வலது கண் என்பது அவருடைய ஒரிஜினல் வலது கண் இல்லை, அது கண்ணப்பனுடைய கண். அப்போது அம்பிகை இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒரு கண்ணு, நெற்றி கண்ணில் அரைக்கண்ணு போயிடுது. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் வலக்கண் வந்து சிவபெருமானுடைய கண் இல்லை, கண்ணப்பனுடைய கண்ணு. அப்போ மிச்சம் இருக்கிறது நெற்றியில் இருக்கக்கூடிய பாதி கண்ணு தான் சிவபெருமானுக்கு சொந்தம். அதனால் அரைக்கண் அப்பனேன்னு காலமேகம் ஒரு நகைச்சுவையாக ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார். இங்கே அந்த மாதிரி வானுதர கண்ணியை, அப்படியே நெற்றி கண்ணையும் உடையவளாக இருக்கக்கூடியவள், விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டி. நம்ம முன்னையே பார்த்துருக்கிறோம், எல்லா தேவர்களும் அம்பிகையின் திருவடியை வந்து வணங்கி அவளை போற்றி பாடி தங்களுக்கு அந்த தேவ பதவி நிலைத்து நிற்குமாறு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களாம். விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய பெருமாட்டி, பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல். பேதை நெஞ்சுன்னு சொன்னால் இங்கே அறியாமையினாலே இருக்கக்கூடிய அன்பு இல்லாத, பெருமாட்டி இடத்திலே இறைவனிடத்தில் அம்பிகை இடத்திலே அன்பு இல்லாத அல்லது அறியாமை நிறைந்திருக்கக்கூடிய நெஞ்சில் காணுதற்கு அந்நியல். அண்ணுதல் என்று சொன்னால் நெருங்குதல்னு பொருள். அண்ண இயலாத அப்படின்னாக்கா நெருங்க முடியாது. இப்போ அண்ணாமலை அப்படின்னு சொன்னால், அண்ணா என்று சொன்னால் நெருங்க முடியாத மலை. என்ன திருவண்ணாமலை என்பது நமக்கு தெரியும். சிவபெருமான் நெருப்பு உருவமாக, அழல் உருவமாக நின்றது தான் திருவண்ணாமலையாக மாறியது. அதனால இது அண்ணுதல் செய்ய இயலாத, நெருங்க முடியாத மலை திரு அண்ணாமலை. இங்கே காணுதற்கு அந்நியல், அந்த நெருங்க முடியாதவளாக, நெஞ்சத்திலே அன்பு இல்லாதவர்களுக்கு
நெஞ்சிலே அறியாமை கொண்டவர்களுக்கு அவள் காணுதற்கு இயலாதவள். அப்போ நெஞ்சிலே அன்பு கொண்டவர்கள், அவளிடத்திலே பக்தி கொண்டவர்கள், அவளிடத்திலே பிரியமாக இருக்கக்கூடியவளுக்கு அவள் காணக்கூடியவள், அண்ணுதற்கரியவள் என்று சொல்லுகிறார். அப்போ அல்லாத கன்னியைங்கும்போது அவள் நித்திய கன்னி என்று அம்பிகை சொல்லுவார்கள். சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற பொழுது பவன் பிரம்மச்சாரியாகும், பான்மொழி கன்னியாகும் என்று சொல்லப்படும். அதாவது இவ்வளவு உலகங்களை எல்லாம் படைத்து, இவ்வளவு உயிர்களை எல்லாம் படைத்து எடுத்து எல்லாம் பண்ணி, இவ்வளவெல்லாம் பண்ணியிருந்தாலும் அவள் பெற்றவள் தாயாக இருக்கின்றாலும் அவள் கன்னியாகவே இருக்கிறாள். அதனால பவன் பிரம்மச்சாரியாகும், பான்மொழி கன்னியாகும்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த கன்னியாக, நித்திய கன்னியாக, என்றும் கன்னியாகவே இருக்கக்கூடிய, அனைத்தையும் பெற்ற அன்னையாக இருந்தாலும் அவள் கன்னியாகவும் இருக்கிறாள் என்பது அவளை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணம் என்றும். நமக்கு இந்த ஒரு நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு தோன்றுவது, கெட்ட செயலுக்கும் கூட வச்சுக்கலான்னு வச்சுங்க. ஆனால் ஒரு நல்ல செயல் செய்யணும், ஒரு உதவி செய்யணும், ஒரு ஆலய திருப்பணிக்கு உதவி செய்யணும், ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும், அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணணும். நம்முடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வரணும். கர்ணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனை தானசூரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தானசூரன் அப்படின்னு சொன்னாக்க, கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துடணுமா. அந்த ஏன்னா இடது கையிலேருந்து வலது கைக்கு மாத்திரத்துக்குள்ள நமக்கு எண்ணம் மாறி போகும். 1000 ரூபா கொடுக்கலான்னு ஏதேனும் கோயில் திருப்பணிக்கு வராங்க, கேட்குறாங்க, ஒரு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நினச்சி பணத்தை எடுப்போமா. அந்த பணத்தை இடது கையில் எடுத்து எண்ணி வலது கைக்கு நம்ம அதை மாற்றி கொடுக்கறதுக்குள்ளேயே ஏன் 1000 ரூபா கொடுக்கணும், ஒரு 500 ரூபா கொடுத்தா பத்தாதான். திருப்பணி கோயில் திருப்பணி எல்லாரும் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க, நம்ம என்ன ஒரு 500 கொடுத்தோம் அப்படின்னு 1000 ரூபா எடுக்கிறவன் 500 ரூபாயை கையில் மறைச்சிக்கிட்டு 500 ரூபாயை வலது கையில் எடுத்து கொடுப்பான். அப்போது இந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு மாறுவதற்குள்ளேயே நம்முடைய எண்ணம் மாறிப்போகும், மனம் மாறிப்போகும். அந்த நற்செயலை நம்ம செய்யாமல் அதில் குறைபாடு வந்துடும். அப்போது நல்ல செயல் செய்வதற்கு மனசு நினைக்கணும்னாக்க அதற்கு என்ன தேவைன்னு சொல்லுகின்ற பொழுது முன் செய் புண்ணியம்னு சொல்லுது. நல்ல புண்ணியத்தை முற்பிறவிகளே நல்ல தவத்தை செய்திருந்தால்தான் நல்ல சிந்தனைகளும் நம்ம மனசுல ஏற்படும், நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு ஏற்படுமா. இங்க அம்பிகையை வணங்கணும் அப்படின்னு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு காரணமே நான் செய்த புண்ணியம். அது என்ன புண்ணியம்னு நமக்கு தெரியாது. எந்த பிறவியில என்ன செஞ்சோம், என்ன புண்ணியத்தை செய்தோம்னு தெரியாது. அது ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது திருவலஞ்சொலி பதிகத்தில் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். திருவலஞ்சொலியில இருக்கக்கூடிய பெருமானை வணங்குவதற்கும் பாடுவதற்கும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதுக்கு நீ என்ன புண்ணியம் செய்தனைன்னு பாடுவார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ ஒரு முணுமணி தவளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழி திரை வாணனை பாட அப்படின்னு சொல்லுவார். இந்த வழஞ்சுழியிலே இருக்கக்கூடிய வாணனை பாடுவதற்கு உனக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் நீ ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்தாய், என்ன புண்ணியம் செய்தாய் என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்பார். அதுதான் இங்கே பதிவு செய்கிறார். முன் செய் புண்ணியமே, நான் ஏதோ முன் பிறவியிலே செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினாலே இன்றைக்கு அம்பிகையை வணங்குகின்ற, அவளை போற்றுகின்ற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று தன்னுடைய அந்த பேற்றுக்கு அவர் அம்பிகையை வாழ்த்துகிறார். இந்த வகையில் நாம் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து அடுத்த வாரம் மற்ற தொடர்ந்து பாடல்களை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.